அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே விண்ணுலகிற்குள் நுழைய முடியாதா? யாரால் முடியும்? விண்ணுலகத்திற்குள் நுழைய முடியாதா? யாரால் முடியும் என்கின்ற தலைப்பிலே நாம் தியானிப்போம். யாருக்கெல்லாம் ஆசை இருக்கின்றது, நான் எப்படியாவது தட்டு தடுமாறியாவது அந்த விண்ணுலகத்திற்கு நான் போய் சேர வேண்டும். ஆசை இருந்தால் மாத்திரம் போதாது, பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும். இல்லை என்றால் இயேசு இருக்கின்ற அந்த இடத்திற்கு, மூவொரு தேவன் இருக்கின்ற அந்த இடத்திற்கு, அழியாத அந்த இடத்திற்கு என்னால் போக முடியாது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆசை இருக்கின்றதா? எல்லாவற்றிலும் நமக்கு ஆசை இருக்கின்றது. பொருட்களை சேர்க்க வேண்டும், நல்ல வீடு கட்டி நான் வாழ வேண்டும், நகைகள் எனக்கு வேண்டும், பரீட்சையிலே நல்ல மதிப்பெண் பெற்று நான் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், நல்ல பதவியிலே நான் இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் என்னை மதிக்க வேண்டும் என்கின்ற பல ஆசைகள் உங்களிடத்திலே இருக்கலாம். நான் என்னை படைத்த அந்த தேவனிடத்திலே சென்றடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆசை இருக்கின்றதா? அந்த ஆசை இல்லை என்றால், அந்த வாஞ்சை இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு நம்மால் போகவே முடியாது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, குருவானவர்களாகிய எங்களுடைய ஒரே கடமை என்னவென்றால், உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பால் ஈர்த்து கொள்வது. இந்த உலகத்திலே மாத்திரம் அல்ல, நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலும் உங்களுக்கும் எனக்கும் நம் ஆண்டவர் இயேசு வாக்குறுதி கூறியிருக்கின்றார். நான் உங்களுக்கு முன் சென்று அறைகளை ஏற்பாடு செய்கின்றேன். யாருக்காக? நமக்காக. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு முன் சென்றிருக்கின்றார். அந்த வான் வீட்டிலே நீங்களும் நானும் குடிகொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை தயார் செய்கின்றீர்களா? இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சிந்திக்க வேண்டும். ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த வான் வீட்டை அடைய நாம் உழைக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் அவ்வாறாக இருக்க வேண்டும். என் தேவனிடத்திலே நான் சென்று அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆசை, அந்த வாஞ்சை நம்மோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். குருவானவர்களுடைய எங்களுடைய ஒரே கடமை என்னவென்றால், இதோ உங்களையும் உங்களை சார்ந்து இருக்கின்ற அனைவரையும் அந்த உலகத்திற்கு எடுத்துக்கொண்டு போவதுதான். அந்த விண்ணுலகம் என்பது என் ஆண்டவர் இயேசு இருக்கின்ற இடம். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அந்த மூவொரு தேவன் இருக்கின்ற அந்த இடம்தான் அந்த விண்ணுலகம். அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும். இந்த உலகம் அழிந்து போகும், எப்பொழுது என்று தெரியவில்லை, ஆண்டவர் இயேசு கூறவில்லை. ஆனால் எப்படி அழியும் என்று அவர் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். ஒரு நாள் நீங்கள் அழிவீர்கள், நான் அழிவேன், படைக்கப்பட்ட அனைத்தும் அழிந்து போகும். இந்த விண்ணுலகமும் மண்ணுலகமும் அழிந்து போகும். ஆனால் வேறு ஒரு விண்ணுலகத்தை, புது விண்ணுலகத்தை ஆண்டவர் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் தயார் செய்திருக்கின்றார். நாம் அனைவரும் அதை நோக்கி செல்பவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய கடமை உங்களை அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போவதுதான். அதற்காகத்தான் ஒவ்வொரு வாரமும், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும், மற்ற நாட்களாக இருக்கட்டும், இறை வார்த்தையை எடுத்து கூறுகின்றோம். இறை வார்த்தையின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று கூறுகின்றோம்.
உங்களுக்கு பிடிக்கின்றதோ இல்லையோ இறை வார்த்தையை எடுத்து கூறுகின்றோம். நாங்கள் கூறுவது பல நேரங்களிலே உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அருவருப்பாக இருக்கலாம். உங்களுடைய பாவங்களை இந்த இடத்திலிருந்து எடுத்து கூறும் பொழுது மனது குத்தப்படும். ஆனால் நாங்கள் அதை செய்தே ஆக வேண்டும். ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான கடமை அது. அதை நாங்கள் செய்து கொண்டேதான் இருப்போம். நீங்கள் கடைபிடித்தால் அந்த இடத்திற்கு செல்வீர்கள், இல்லை என்றால் போக மாட்டீர்கள். ஒரு சிறிய கதை ஞாபகத்திற்கு வருகின்றது. ஒரு பெரிய மீன் தன்னுடைய குட்டி மீனை ஒரு குளத்திலே எடுத்துக்கொண்டு சென்றதாம். தாயிடத்திலிருந்து அதை பிரித்து விடுவதற்கு முன்பாக அந்த குளம் முழுவதுமாக எடுத்துக்கொண்டு சென்று எல்லாவற்றையும் கூறிக்கொண்டு வந்தது. எதிலெல்லாம் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அந்த பெரிய மீன் அந்த குட்டி மீனுக்கு அனைத்தையும் கூறிக்கொண்டு இருந்தது. அப்படி அந்த குட்டி மீனை அழைத்து கொண்டு போகும் பொழுது அங்கு ஒரு கொக்கியானது தொங்கிக் கொண்டு இருந்தது. மண்புழு அதிலே இருந்தது. அந்த தாய் மீன் அந்த குட்டி மீனை பார்த்து கூறுகின்றது, எந்த ஒரு காரணத்தினாலும் சரி, உனக்கு எப்பேற்பட்ட ஆசைகள் வந்தாலும் சரி, அந்த கொக்கியிலே இருக்கின்ற அந்த மண்புழுவை மாத்திரம் தொடாதே. அதை நீ தொட்டால் அதன் உள்ளே ஒரு கொக்கி இருக்கின்றது. நீ மண்புழுவை மாத்திரம்தான் பார்ப்பாய், அந்த கொக்கியை உன்னால் பார்க்க முடியாது. நீ அந்த மண்புழுவை விழுங்கும் பொழுது கொக்கி உனக்கு தென்படும். அதிலே நீ மாட்டிக்கொள்வாய். அதற்கு பின்பாக மறைந்து இருக்கின்ற ஒரு நூலானது உனக்கு தெரியும். அதற்கு பின்பாக அந்த நூலானது ஒரு குச்சியிலே கட்டப்பட்டிருப்பதை நீ பார்ப்பாய். அதற்கு பின்பாக அந்த குச்சியை ஒரு மீனவன் வைத்திருப்பதை நீ பார்ப்பாய். அவன் உன்னை எடுத்துக்கொண்டு போய் உன்னை சுட்டு சாப்பிட்டு விடுவான் என்று அந்த மீனானது எச்சரிக்கை விடுத்தது. எச்சரிக்கைகள் அனைத்தையும் கொடுத்த பின் அந்த குட்டி மீனை நீ இப்பொழுது தனியாக சுதந்திரமாக இந்த குளத்திலே போகலாம் என்று அதை வழி அனுப்பி வைத்தது. அந்த குட்டி மீன் அங்கும் இங்குமாக அலைந்து திரிகின்றது. அப்போ ஒரு நாள் ஆசை வருகின்றது. நிறைய இடங்களிலே அந்த மண்புழு தொங்கிக் கொண்டு இருக்கின்றது. அதை பார்த்து அதை நான் ருசிக்க வேண்டும் என்கின்ற ஆசை. யாருக்கு அந்த ஆசை இல்லை? எல்லா ஆசைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவங்க வச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி நானும் வச்சிருக்கணும். அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க, நானும் அந்த மாதிரி இருக்கணும். இச்சைகளின் ஆசைகள் வரலாம், பொறாமை வரலாம், நிறைய ஆசைகள் வரும். ஆனால் அனைத்திலும் நீங்கள் வீழ்ந்தீர்கள் என்றால் பல நேரங்களிலே எழ முடியாது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கோவிலிலே நாங்கள் கூறுகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உங்களுக்காக ஆண்டவர் இயேசு கூறியவை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு வழி நடத்த வேண்டும் என்பதை அவர் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய வார்த்தைகளை எடுத்து கூறுவதுதான் எங்களுடைய கடமை. குருவானவர்களே, நாங்கள் எங்கள் கருத்துக்களை அல்ல, நாங்கள் உண்மை என்று பார்ப்பதை அல்ல, நாங்கள் ஏதோ அடுத்தவர்கள் உலகம் கூறுவது அல்ல. இங்கே கூறப்பட்டு இருக்கின்ற இந்த வார்த்தையிலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கின்ற அந்த வார்த்தைகளை எடுத்து கூற வேண்டுவதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அந்த மீன் நான் ஒரு நாள் அதை ருசித்து பார்க்கிறேன் என்று கொஞ்சோண்டு கடிச்சு பார்க்குது. அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. பாவத்திலே நாம் விடும் பொழுதே சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நன்றாக இருக்கும். அதன் உள்ளே போக போகத்தான் அதனுடைய வலு நமக்கு தெரிய வரும். அந்த மீன் அந்த மண்புழுவின் மீது அதிகமான ஆசை வருகின்றது. அதை முழுவதுமாக நான் கவ்விக்கொள்ள வேண்டும் என்று அதை முழுங்க அது ஆசிக்கின்றது. அது அப்படியே பிடித்தவுடன்
அந்த கொக்கி வாயில மாட்டிக்குது. அதற்கு பின்பாக தாய் மீன் கூறிய அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த தாய் மீன் கூறியது, நீ கொக்கியை உன்னால் இப்பொழுது பார்க்க முடியாது, ஆனால் அந்த மண்புழுவை முழுங்கும் பொழுது அந்த கொக்கியானது உனக்கு தெரியும். கொக்கியை பார்க்கின்றது. அந்த கொக்கியானது ஒரு நூலிலே அது கட்டப்பட்டிருப்பதை பார்க்கின்றது. அந்த மீனவன் அதை எடுக்கின்றான். அந்த நூலானது ஒரு குச்சியிலே கட்டப்பட்டிருப்பதை பார்க்கின்றது. அந்த குச்சி ஒரு மீனவனிடத்திலே கையிலே இருப்பதையும் அது பார்க்கின்றது. அழகையானவன் தன்னுடைய தூண்டிலின் மூலமாக உங்களை எவ்வாறு கவ்விக்கொள்ளலாம் என்று எல்லா இடத்திலும் அந்த மண்புழுக்களை உங்களுக்காக போட்டு வைத்திருக்கின்றான். கணைகளை அவன் போட்டு வைத்திருக்கின்றான். மாட்டிக்கொள்ளாதீர்கள். அவனை நீங்கள் பார்க்க முடியாது. அவனை நீங்கள் பார்க்க முடியாது. அவன் இருக்கின்றான். எல்லா இடத்திலும் அவன் இருக்கின்றான். அவன் இல்லாத இடமே இல்லை. எல்லோர் அருகிலும் அவன் இருக்கின்றான். இயேசுவின் அருகிலே வந்து அவரையே சோதித்தவன் உங்களை வெறுமனே விடுவானா? அனைத்து ஆன்மாக்களையும் நான் இருக்கின்ற அந்த பாதாள குழிக்கு, எரிகின்ற அந்த நெருப்பிற்கு நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று வாஞ்சையோடு அங்கும் இங்குமாக அலைந்து திரிபவனாக அந்த அழகையானவன் இருக்கின்றான். மாட்டிக்கொள்ளாதீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்களையும் என்னையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த விண்ணுலகத்திற்கு எடுத்துக்கொள்வதற்காக அவர் ஆசிக்கின்றார். எல்லோரும் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருக்கின்றது. நீங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பெரிய பாவங்களை செய்தாலும் சரி, எந்த நிலையிலே நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் அனைவரும் அந்த இடத்திற்கு கண்டிப்பாக அடைய முடியும். உங்கள் பங்கிலே இருந்து யார் போவார்கள்? உங்கள் குடும்பத்தில் இருந்து அந்த விண்ணுலகத்திற்கு யார் போவார்கள்? நீங்கள் போவீர்களா? உங்களுடைய உள்ளத்தை அலசி பாருங்கள். நீங்கள் போவீர்களா? உங்களுடைய உள்ளத்தை நீங்களே பார்க்க வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், நான் நிறைய பாவங்களை செய்திருக்கின்றேன், நான் எப்படி போக வேண்டும்? மனித இயல்பை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் பாவத்திலேயே நாம் விழுந்து கொண்டே இருக்கின்றோம். கெட்ட ஆசைகள், கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள், கெட்ட வார்த்தைகள், பாவங்கள், ஒவ்வொரு நாளும் நாம் அதிலே விழுந்து கொண்டே இருக்கின்றோம். பாவத்திலிருந்து வெளிவருவது கடினமாக இருக்கின்றது. பலரும் நினைக்கலாம், செய்த பாவங்களையே நான் செய்து கொண்டே இருக்கின்றேன், அதிலிருந்து நான் வெளிவருவது மிகவும் கடினமாக இருக்கின்றது. அந்த விண்ணுலகத்திற்கு என்னால் போய் சேர முடியுமா? நீங்கள் விரும்பினால் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு நீங்கள் அடைய முடியும். எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக முடியும். யார் ஆசிக்கின்றீர்களோ தேடுவீர்கள். இயேசுவையும் அவருடைய வழிகளையும் தேடுவீர்கள். எல்லாவற்றையும் தியாகம் செய்வதற்கு நீங்கள் ஆசிப்பீர்கள். இல்லை என்றால் அந்த இடத்திற்கு நீங்கள் போகவே முடியாது. ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த இடத்திற்கு போக முடியாது. பல நேரங்களிலும் நாம் பாவங்கள் செய்யலாம். நாம் பாவங்கள் செய்யாத உறுப்பே இல்லாமல் இருக்கின்றது. எண்ணத்திலே பாவங்கள், கண்களின் மூலமாக பாவங்கள், நாக்கின் மூலமாக பாவங்கள், காதுகளிலே புரணி பேசுவதை கேட்டு பாவங்கள் புரிகின்றோம். தின்கின்றோம், கழுத்தின் வழியாக வயிற்றிலே போகின்றது. உள்ளத்திலிருந்து நிறைய பாவங்கள். ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் பாவத்திலே இருக்கின்றன. தூய்மைப்படுத்த வேண்டும். இந்த உலகத்திலே நேர்மையாளர்கள் என்று எவருமே இல்லை. பாவம் செய்யாதவர்கள் என்று எவருமே இல்லை. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தூய்மைப்படுத்த வேண்டும். அவை அனைத்திற்கும் ஆண்டவர் இயேசு வழி வகுத்து இருக்கின்றார்.
ஒவ்வொரு நாளும் உங்களை தூய்மைப்படுத்துங்கள், ஒவ்வொரு நாளும் உங்களை கழுவிக்கொண்டே இருங்கள். அழகை உங்களை பார்த்து அவமானப்பட வேண்டும். இதோ இந்த மனிதனை ஒவ்வொரு நாளும் நான் பாவத்திலே விட வைக்கின்றேன் என்று அவன் களி கூறலாம். ஆனால் அந்த அழகையே கூற வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த இயேசு கிறிஸ்து சிந்திய அந்த இரத்தத்தால் அவனை கழுவி கொண்டிருக்கின்றான், தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான், ஆண்டவருக்கு உகந்தவனாக அவன் இருந்து கொண்டே இருக்கின்றான் என்று அந்த அழகையானவன் உங்களை பார்த்து அவமானப்பட வேண்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவிடத்திலே யார் வருகின்றார்களோ அவர் அவர்களை தூய்மைப்படுத்துபவராக இருக்கின்றார். மனிதனுடைய இயல்பானது பாவத்திலே இருப்பதாக இருக்கின்றது. உரோமையர் 7:14-15 வரை நாம் பார்க்கின்றோம். திருச்சட்டம் ஆவிக்குரியது என்பது நமக்கு தெரிந்ததே, ஆனால் நான் ஊனியல்பியவன், பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவன். பல நேரத்திலும் நாம் பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றோம். ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை. பவுல் அடிகளார் கூறுவதை பாருங்கள். அதே நிலைமையில் தான் நாம் இருக்கின்றோம். நாம் செய்வது என்னவென்று நமக்கே தெரியவில்லை. எதை செய்ய விரும்புகிறேனோ அதை நான் செய்வதில்லை, எதை வெறுக்கின்றேனோ அதையே செய்கின்றேன். பல நேரங்களிலே நாம் முடிவுகள் எடுக்கலாம். இனிமேல் இந்த பாவத்தில் நான் விட மாட்டேன், இதிலே நான் விட குற்ற உணர்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கின்றன, நான் விட மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், கடனை வாங்க மாட்டேன், நான் கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டேன், இச்சையான எண்ணங்களை என்னுடைய மனதிலே எடுத்துக்கொண்டு வரமாட்டேன், இச்சையான படங்களை நான் பார்க்க மாட்டேன், இச்சையான செயல்களிலே நான் ஈடுபட மாட்டேன், எந்த ஒரு அசுத்த சக்திகளையும் தீய சக்திகளையும் நாடி நான் போக மாட்டேன் என்று நாம் முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப அதிலேயே நாம் விழுபவர்களாக இருக்கின்றோம். எதை நான் செய்யக்கூடாது என்று எண்ணுகின்றேனோ அதிலேயே பல நேரங்களிலும் நாம் விழுந்து கொண்டே இருக்கின்றோம். அதைத்தான் பவுலடிகளார் கூறுகின்றார். மேலும் அவர் 19வது வசனத்திலே கூறுகின்றார், நான் விரும்பும் நன்மையை நான் செய்வதில்லை, விரும்பாத தீமையையே நான் செய்கின்றேன். 21வது வசனம், நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமை தான் செய்ய முடிகின்றது, இத்தகைய செயல்முறை ஒன்றை என்னுள் நான் காண்கின்றேன். நான் நன்மை செய்ய விரும்பினாலும் தீமையை மாத்திரமே நான் செய்து கொண்டே இருக்கின்றேன். மேலும் அவர் கூறுகின்றார் 24வது வசனத்திலே, அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்குள்ளும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? யார் என்னை இந்த சாவிலிருந்து விடுவிப்பவர்? அற்புதமான வார்த்தைகள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் தாம் என்னை விடுவிப்பார். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் தாம் என்னை விடுவிப்பார். அவருக்கு நன்றி சுருங்கச் சொல்லின், என் மனதால் கடவுளின் திருச்சட்டத்துக்கு கட்டுப்பட்டிருக்கும் நானே என் ஊனியல்பினால் பாவத்தின் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டிருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு எனக்கு விடுதலையை கொடுக்கின்றார். அதுதான் உண்மை. பல நேரங்களிலும் நாம் பாவத்திலே விழலாம். எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி, நாம் பாவத்திலே விழலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவால் மாத்திரமே உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். குற்ற உணர்ச்சிகளோடு பாவத்தோடு நான் படைத்த என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. எவரும் அழியாத அந்த பாதாளத்திற்கும் அந்த நரகத்திற்கும் எரிகின்ற நெருப்பிலும் தள்ளப்பட வேண்டும் என்பது இயேசுவினுடைய விருப்பம் அல்ல. என்னுடைய பிள்ளைகள் நான் இருக்கின்ற அந்த இடத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதே அவருடைய திட்டமாக இருக்கின்றது. அதற்கு எல்லா விதமான வழிகளையும் அவர் காண்பித்து கொடுத்திருக்கின்றார். அவரை பின்பற்ற வேண்டும், அவர் கூறுவதை பின்பற்ற வேண்டும். அப்பொழுது கண்டிப்பாக அவர் இருக்கின்ற இடத்திற்கு நாமும் செல்வோம். எல்லோரும் அந்த விண்ணுலகத்திற்கு செல்ல முடியுமா?
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எல்லோரும் அந்த விண்ணுலகத்திற்கு செல்ல முடியுமா? ஒரு சிறிய கதை சொல்லுவார்கள். நீதி தீர்ப்பு வருகின்றது. ஆண்டவர் இயேசு அந்த இடத்திலே இருக்கின்றார், தீர்ப்பிடுபவர். அவருக்கு முன்பாக நீதிமான்கள் யாருமே இல்லை. ஆண்டவரின் வார்த்தையும் அதைத்தான் கூறுகின்றது. உரோமையர் 3:10-13 வரை. நேர்மையானவர் இல்லை, ஒருவர் கூட இல்லை. மதிநுட்பம் உள்ளவர் ஒருவரும் இல்லை. கடவுளை தேடுபவர் எவராவது உண்டோ? எல்லோரும் நெறி பிழந்தனர், ஒருமிக்க கெட்டு போயினர். நல்லது செய்பவர் யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகின்றது. நம்முடைய நிலைமை அவ்வாறுதான் இருக்கின்றது. நம்முடைய பங்காக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நாமும் அவ்வாறுதான் இருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையும் அதைத்தான் கூறுகின்றது. நல்லது செய்பவர்கள் எவரும் இல்லை, தவறுகள் செய்யாதவர்கள் யாரும் இல்லை, நீதிமான்கள் யாருமே இல்லை. கடவுளின் முன்னிலையில் அனைவரும் பாவிகளாகத்தான் இருக்கின்றோம். தண்டனை தீர்ப்பு கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டும். அதனால கடவுள் எல்லோரையும் நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்டாராம். அதுக்கப்புறமா விண்ணுலகத்தில் யாருமே இல்லையா? அவருடைய இரக்கத்தை பாருங்கள். அவர் நரகத்துக்கு போறாராம், எல்லாரையும் திரும்பவும் அவர் எங்க கூட்டிட்டு வராரு? விண்ணுலகத்துக்கு கூட்டிட்டு வருமா? நடக்குமா இது? கண்டிப்பாக நடக்காது. ஆண்டவருடைய இரக்கத்தை இறந்ததற்கு பின்பாக எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய உயிர் இந்த உலகத்திலே இருக்கும் வரையும், அந்த கடைசி நிமிடத்திலும் உங்களுக்கு இரக்கத்தை காட்டுபவராக அவர் இருக்கின்றார். இறந்த பின் அவருடைய இரக்கத்தை நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அவர் தெளிவாக கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். அவர்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வார்த்தையும் இறை வாக்கினர்களும் இருக்கின்றார்கள். அது போதும், அதைத்தான் நாங்களும் எடுத்து கூறுகின்றோம். ஆனால் இறந்ததற்கு பின்பாக கடவுளுடைய இரக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள். அந்த நல்ல கல்வனை பாருங்கள். அந்த கடைசி நேரத்திலே ஆண்டவர் இயேசுவை நோக்கி அவன் கூக்குரலிடுகின்றான். அற்புதமான வார்த்தைகள். ஆண்டவரே, நீர் உம்முடைய விண்ணுலகத்திலே வருவதற்கு வரும்பொழுது என்னை நினைவிற்கொள்ளும் என்று விசுவாசத்தோடு அவன் அறிக்கையிடுகின்றான். கடைசி நிமிடத்திலும் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, அந்த நல்ல கல்வன் அதைத்தான் செய்தான். நாம் பாவிகள் என்பதை ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக அவன் தெரிவிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் இயேசுவை ஆண்டவர் என்று அவன் ஏற்றுக்கொள்கின்றான். அதற்கு பின்பாக இயேசுவை நோக்கி ஜெபம் செய்கின்றான். நீர் உம்முடைய அந்த விண்ணுலகத்திற்கு வரும்பொழுதே என்னை நினைவிற்கொள்ளும் என்று. ஆண்டவர் இரக்கத்தை காட்டுவார், இறந்த பின்பாக அல்ல. பாவங்களை சேகரித்து வைக்காதீர்கள். எப்பொழுது அவகாசம் இருக்கின்றதோ பாவங்களை அறிக்கையிடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட வேண்டும். எப்பொழுது பாவ சங்கீதனம் கேட்கப்படுகின்றதோ அறிக்கையிடுங்கள். அதே நேரத்திலே ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை உங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்றார், ஆழ்கடலிலே ஒளித்து வைக்கின்றார். அவர் அந்த பாவங்களின் நிமித்தம் உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை கொடுப்பவராக இல்லை, அந்த பாவங்களை மறைக்கிறவராக அவர் இருக்கின்றார், மன்னிக்கிறவராக இருக்கின்றார். அதுதான் இயேசுவினுடைய சுபாவமாக இருக்கின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, பாவ கரைகள் இருக்கும் பொழுது, குற்ற கரைகள் இருக்கும் பொழுது, குற்ற உணர்ச்சிகள் இருக்கும் பொழுது அறிவியுங்கள். பாவங்கள் அறிக்கையிடப்பட வேண்டும். இல்லை என்றால் அவைகள் மன்னிக்கப்படாது. குருவானவரிடத்திலே அறிக்கையிடப்பட வேண்டும். எனவே தான் பாவ சங்கீதனத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அந்த விண்ணுலகத்திலே நீங்கள் நுழைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 7 முக்கியமான வார்த்தைகள். 7 முக்கியமான வார்த்தைகள். விண்ணுலகத்திலே நீங்கள் நுழைய வேண்டும் என்றால், அந்த முடிவில்லாத வாழ்வை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், இயேசுவோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், இந்த 7 முக்கியமான வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். நம்பு, இரண்டாவதாக கழுவு, மூன்றாவதாக நிறுத்து, நான்காவதாக கடைபிடி, ஐந்தாவதாக உன்,
ஆறாவதாக குடி, ஏழாவதாக செய். எதை நம்ப வேண்டும்? இயேசுவை நம்ப வேண்டும். எதை கழுவ வேண்டும்? உங்கள் பாவ கரைகளை கழுவ வேண்டும். எதை நிறுத்த வேண்டும்? உங்கள் தவறுகளை நிறுத்த வேண்டும். எதை கடைபிடிக்க வேண்டும்? இயேசுவின் வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். எதை உண்ண வேண்டும்? இயேசுவினுடைய சதையை உண்ண வேண்டும். எதை குடிக்க வேண்டும்? ஜீவ தண்ணீரை குடிக்க வேண்டும். எதை செய்ய வேண்டும்? நன்மையை செய்ய வேண்டும். இவைதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கூறி சென்று இருக்கின்ற வார்த்தைகள். அந்த விண்ணுலகத்திற்கு நாம் நுழைய வேண்டும் என்றால் இவைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக நம்ப வேண்டும், இயேசுவை நம்ப வேண்டும். யோவான் 3:36 நாம் பார்க்கின்றோம், மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மீது வந்து சேரும். இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். மேலும் நாம் பார்க்கின்றோம் யோவான் 6:47, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். மேலும் நாம் பார்க்கின்றோம் யோவான் 3:16, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்துள்ளார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மூலமாக மாத்திரமே அந்த நிலை வாழ்வை நம்மால் பெற முடியும். இயேசு இல்லாமல் அந்த நிலை வாழ்வை, அந்த விண்ணுலகத்திற்கு நம்மால் செல்லவே முடியாது. ஆண்டவரின் வார்த்தை மிகவும் தெளிவாக இருக்கின்றது. பல வழிகள் இருக்கின்றன, அப்படி இப்படி என்று உலகம் கூறுவதை நீங்கள் நம்பினால் அழிந்து போவீர்கள். ஆண்டவரின் வார்த்தை இயேசு மிகவும் தெளிவாக கூறுகின்றார். யோவான் 14:6, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி, என் வழியாய் அன்றி, என் வழியாய் அன்றி. முக்கியமான வார்த்தைகள். எவரும் தந்தையிடம் வருவது இல்லை. தந்தை இருக்கின்ற அந்த இடம்தான் விண்ணுலகம். இயேசுவின் மூலமாக மாத்திரமே அந்த விண்ணுலகத்திற்கு நம்மால் செல்ல முடியும். அந்த இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள். தட்டு தடுமாறியாவது அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தந்தையின் விருப்பமாக இருக்கின்றது. மேலும் நாம் பார்க்கின்றோம் திருத்தூதர் பணி 17:26 வரை அற்புதமான வார்த்தைகள். நீங்கள் எங்கு பிறக்க வேண்டும், எந்த நேரத்திலே பிறக்க வேண்டும், அனைத்தையும் ஆண்டவர் இயேசு குறித்து வைத்திருக்கின்றார். நீங்கள் பிறந்த இடம் தவறுதலான இடம் அல்ல. நீங்கள் பிறந்த நேரம் தவறுதலான நேரம் அல்ல. நீங்கள் இந்த இடத்திலே இந்த நேரத்திலே பிறக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கின்றது. தட்டு தடுமாறியாவது அவரை தேட வேண்டும். தேடாதவர்கள் அவரை கண்டடைய மாட்டார்கள். அவருடைய வழி நடத்துதல் கிடைக்காது. அந்த விண்ணுலகத்திற்கு அடையவும் முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். திருத்துதர் பணி 17:26 வரை, ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். ஒரு ஆளிலிருந்து இந்த மண்ணுலகத்தை படைத்து அவர் இந்த மண்ணுலகத்திலே குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்தையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்தார். தட்டு தடுமாறியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் தம் ஒவ்வொருவருக்கும் அருகாமையிலேயே இருக்கின்றார். இயேசுவை அனைவராலும் கண்டடைய முடியும். ஒவ்வொருவருடைய அருகாமையிலும் அவர் இருக்கின்றார். தட்டு தடுமாறியாவது அவரை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும்.
உண்மையாக அவரை கண்டு கொண்டீர்கள் என்றால் அவரை பற்றி கொள்வீர்கள், விடமாட்டீர்கள். அவருக்காக எதையும் தியாகம் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள். எந்த பாவமாக இருக்கட்டும், ஆசைகளாக இருக்கட்டும், விரோதங்களாக இருக்கட்டும், பகைகளாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், என் ஆண்டவர் இயேசுவிற்காக நான் அனைத்தையும் விடுகின்றேன். அவர் மீது நான் நம்பிக்கை வைப்பேன், அவர் காட்டுகின்ற வழியிலே நான் செல்வேன் என்று செல்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே தான் அந்த விண்ணுலகை நாம் அடைய வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அவர் மீது நம்பிக்கை வைத்து ஞானஸ்தானத்தை பெற வேண்டும். மிகவும் முக்கியம். அந்த நல்ல கல்வ ஞானஸ்தானத்தை பெற வேண்டும் என்று நீங்கள் கூறலாம். அவன் பெறவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு எக்ஸெப்ஷனல். அவன் ஒரு எக்ஸெப்ஷனல். அவனை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை முடிய போகின்றது. அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லலாமா, உனக்கு ஞானஸ்தானத்தை நான் கொடுக்குறேன்ப்பா, அப்பதான்ப்பா வர முடியும். அவனுக்கு ஒரு எக்ஸெப்ஷனல் இருக்கின்றது. கடவுள் அவ்வாறு அவனுக்காக அமைத்து கொடுத்தார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு ஞானஸ்தானத்தை பெற வேண்டும். இரண்டாவதாக பாவத்தை கழுவ வேண்டும். பாவ கரைகள் உங்களிடத்திலே இருக்கலாம். நாம் செய்த பாவங்கள் நம்மை விட்டு போவது அல்ல. அந்த பாவங்களை நாம் கழுவ வேண்டும். எந்த பாவங்களை நாம் அறிக்கை இடுகின்றோமோ அவை கழுவப்படுகின்றன, அகற்றப்படுகின்றன, மறைக்கப்படுகின்றன, மறைக்கப்படுகின்றன. இதுதான் ஆண்டவர் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற பெரிய புதுமை. பெரிய புதுமை என்று அங்குமிங்குமாக ஓட வேண்டாம். எந்த பாவங்களை நீங்கள் அறிக்கை இடுகின்றீர்களோ ஆண்டவர் அவற்றை மன்னிக்கிறவராக இருக்கின்றார், மறைக்கிறவராக இருக்கின்றார். அது மிகவும் முக்கியமானது. பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நாம் கூற வேண்டும், இயேசுவே உம்முடைய திரு இரத்தத்தால் என்னுடைய பாவ கரைகளை கழுவும் ஆண்டவரே என்று. சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை, கொடூரமான முறையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை உபயோகிக்க வேண்டும். பாவங்களை நீங்கள் செய்யும் பொழுது உடனே கூறுங்கள், இயேசுவே என்னை மன்னித்து விடும், உமக்கு எதிராக நான் பாவம் செய்து விட்டேன், உம்முடைய திரு இரத்தத்தால் என்னை மன்னியும், என்னை கழுவும் என்று ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட வேண்டும். அதற்கு பின்பாக பாவங்களை நாம் தவிர்க்க வேண்டும், நிறுத்த வேண்டும். மத்தேயு 5:29 நாம் பார்க்கின்றோம், உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்களுடைய வலக்கை பாவம் செய்தால் நீங்க துண்டித்து எறிந்து விட்டால் எதுனா ஒரு பாகமானது உங்க உடம்புல மிஞ்சுமா? எதுவுமே மிஞ்சாது. ஆண்டவர் உருவகங்களின் மூலமாக அவர் கூறுவது என்ன? அந்த உண்மை என்னவென்றால், நீங்கள் பாவம் செய்கின்ற அந்த இடங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். யாரோடு நீங்கள் பாவங்கள் செய்கின்றீர்களோ அந்த நபர்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எந்த நேரத்திலே நீங்கள் பாவங்கள் செய்கின்றீர்களோ அந்த நேரத்தை தவிர்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் பாவங்கள் செய்கின்றீர்களோ அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. எல்லா உறுப்புகளையும் வெட்டி போட்டுட்டு நீங்க கஷ்டப்படுங்க என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. பல நேரங்களிலும் நாம் பாவங்கள் செய்கின்றோம், வேறு ஒரு நபர் அதோடு இருக்கின்றார். புரணி பேசுவது தனியா பேச முடியுமா? பேச முடியாது, மற்றவர்கள் தேவை. அதனால அப்படி பேசுகின்ற நபர்களை, உங்களை தூண்டுகின்ற நபர்களை துண்டியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து. மிகவும் முக்கியம், இச்சையை தூண்டுகின்ற நபர்கள், இச்சையான வார்த்தைகளை கூறுகின்ற நபர்கள் துண்டியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து. அதைத்தான் ஆண்டவர் தெரிவுபடுத்துகின்றார். நேரங்களை தவிர்க்க வேண்டும், நீங்கள் செய்கின்ற தவறுகளை தவிர்க்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. அந்த விண்ணுலகத்திலே நாம் நுழைய வேண்டும் என்றால் பழைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும். இனிமேல் பாவம் செய்யாது புது மனிதனாக, புது பிறப்படைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். இதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. நான்காவதாக, கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும்.
ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகின்றார். ஒரு நபர் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கின்றார், நான் அந்த விண்ணுலகை அடைய வேண்டும், நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடி என்று அவர் கூறுகின்றார். ஆண்டவரின் வார்த்தைக்கு வர வேண்டும். வார்த்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தும் எது உண்மை எது பொய் என்று. உலகம் கூறுவதை போல அல்ல, என் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துவதை போல நான் வாழ வேண்டும். நாளைக்கு நீங்கள் ஆண்டவருடைய தண்டனை தீர்ப்புக்கு முன் நிற்கும் பொழுது, ஆண்டவர் எங்க அம்மா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க என்று கூற முடியாது. நான் கூறியவாறு நீ கடைபிடித்தாயா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். நீங்கள் கூறலாம், ஆண்டவரே பக்கத்து வீட்டில் இருந்தவங்க சொன்னாங்க, என் சொந்தக்காரங்க சொன்னாங்க, என் மனைவி சொன்னார்கள், என் புருஷன் சொன்னார்கள், அதனால் தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, அவங்க இருக்கிற இடத்துக்கு போ. நான் இருக்கக்கூடிய இடத்திலே நீ இருக்க விரும்பினால் நான் கூறுவதை போல நீ செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் இருக்கின்ற அந்த இடத்திற்கு நீர் போ என்று ஆண்டவர் உங்களை எனக்கு தெரியாது என்று அனுப்பி விடுவார். அந்த விண்ணுலக வாழ்க்கையிலே நீங்கள் நுழைய முடியாது. ஆண்டவரின் வார்த்தைக்கு வர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி மடுக்க வேண்டும். மேலும் ஐந்தாவதாக, ஆண்டவரின் தசையை உண்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். மிகவும் முக்கியம். விசுவாச வாழ்க்கை மிகவும் முக்கியம். ஆண்டவரின் வார்த்தை கூறுகின்றது, என்னுடைய தசையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடித்தாலுடைய உங்களுக்கு வாழ்வு கிடையாது என்று. அவருடைய வார்த்தையை பாருங்கள். யோவான் 6:35 பார்க்கின்றோம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இராது. மேலும் நாம் பார்க்கின்றோம் யோவான் 6:51, விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். சாவு என்பது அவருக்கு இருக்காது, அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கின்றேன். நாம் வாழ்வதற்காக அவருடைய தசையையும் இரத்தத்தையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அவருடைய தசையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடிப்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். 6:53 பார்க்கின்றோம், எனது தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். அப்ப வடிவிலே ஆண்டவர் இயேசு இங்கே இருக்கின்றார். உலகம் விசுவசிக்காதவர்கள் எதை வேண்டுமானாலும் கூறலாம், ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உலகம் அனைத்தையும் கூற வேண்டும் என்று அல்ல, வார்த்தை கூறுவதை நீங்கள் நம்ப வேண்டும். ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தைகளை நம்ப வேண்டும். அவருடைய தசை அவருடைய இரத்தமாக இதோ இந்த அப்பமானது இங்கு இருக்கின்றது. திருப்பலிக்கு வர வேண்டும், நேரத்திற்கு வர வேண்டும். என் தேவனை நான் சந்திக்க வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு முழு உள்ளத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு நான் அவரை என்னுடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை நாம் உட்கொள்ள வேண்டும். அவர் என்னோடு இருக்கின்றார். அந்த மன திருப்தியோடு இல்லத்திற்கு நாம் செல்ல வேண்டும். திருப்பலி மிகவும் முக்கியம். எனக்காக அந்த அப்ப வடிவிலே அவர் இந்த இடத்திற்கு வருகின்றார். எளிமையான தோற்றத்திலே, ஏழ்மையான தோற்றத்திலே, தாழ்ச்சியான அந்த தோற்றத்திலே அவர் இங்கு உரி எடுக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, விண்ணகத்திலே நடக்காத ஒரு சம்பவம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்திலே எவ்வாறு எளிமையிலும் ஏழ்மையிலும் தாழ்ச்சியிலும் எல்லோரிடத்திலும் வர முடிந்ததோ அதே போல இன்றும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் பல புனிதர்களும் கூறுவார்கள். ஜான் மேரி வியானி அவரும் அதைத்தான் கூறுகின்றார். எங்கெல்லாம் திருப்பலி கொண்டாடப்படுகின்றதோ அந்த இடங்களிலே வானக தூதர்கள் குவிந்து கிடக்கின்றார்கள். எதற்காக? அவரை பார்ப்பதற்காக. அந்த எளிமையான தோற்றத்தை, ஏழ்மையான தோற்றத்தை, தம்மையே தாழ்த்தி கொண்டிருப்பவரை, எல்லோராலும் தொட முடிந்தவரை,
ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது எல்லோரும் அவரிடத்திலே வர முடிந்தது. பணக்காரராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், நோயாளிகளாக இருக்கட்டும், நன்றாக இருப்பவர்களாக இருக்கட்டும், அரசர்களாக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், எல்லோரும் அவர்கிட்டே வர முடிந்தது. அதே போல இன்றைக்கும் உங்களிடத்திலே அவர் வருகின்றார். அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நற்கருணை என்பது ஒரு பெரிய புதுமை. ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அந்த உண்மை நம்ப வேண்டும். அந்த நற்கருணையிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நாம் இருக்க வேண்டும். ஆறாவதாக, வாழ்வு தரும் தண்ணீரை குடிக்க வேண்டும். குடி என்பது சாராயத்தை அல்ல, மதுவை அல்ல, மாறாக வாழ்வு தருகின்ற தண்ணீர், பரிசுத்த ஆவியை அது குறிக்கின்றது. யோவான் 4:14 நாம் பார்க்கின்றோம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவரும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும். ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற அந்த தண்ணீர் உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுப்பதாக இருக்கின்றது. அந்த தண்ணீருடைய அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பப்பட்டார். வார்த்தையால் மாத்திரம் அல்ல, அந்த ஆவியானவராலும் நாம் வழி நடத்தப்பட வேண்டும். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இயேசுவால் அனுப்பப்பட்டவர். ஆண்டவர் இயேசுவே கூறுகின்றார், நான் தந்தையிடத்திலே போகின்றேன், அவரிடத்திலே உங்களுக்காக பேசி ஒரு துணையாளரை அனுப்பி வைப்பேன், என்றும் உங்களோடு இருக்கும்படியாக ஒரு துணையாளரை நான் அனுப்பி வைப்பேன். எல்லோரோடும் அந்த ஆவியானவர் இருக்கின்றார். பேச வேண்டும் அந்த துணையாளரோடு. வாழ்க்கையிலே எது நடக்கின்றதோ அனைத்தையும் அந்த துணையாளரிடத்திலே கூறுங்கள். உங்களுக்கு உதவி செய்பவராக இருக்கின்றார். அந்த விண்ணுலகத்திலே நீங்கள் நுழைய வேண்டும் என்றால் இந்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் இந்த உலகத்திலே உங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களை அண்டி இருப்பவர்களால் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. எந்த விதமான நோய்களாக இருக்கட்டும், பேய்களாக இருக்கட்டும், தரித்திரியங்களாக இருக்கட்டும், உறவு முறைகள் பிரச்சனைகளாக இருக்கட்டும், அந்த ஆவியானவரிடத்திலே கூறுங்கள். மற்றவரிடத்திலே கூறுவதால் எதுவும் நடக்கப் போவதில்லை. பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டுதான் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவர் ஞானஸ்தானத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டவரிடத்திலே பேசுங்கள், அனைத்தையும் கூறுங்கள். அவரால் எல்லாம் முடியும். எங்கும் இருப்பவர், எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். உங்களுக்கு துணையாக இருப்பதற்காக அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நிலை வாழ்வுக்குள் நீங்கள் நுழைய வேண்டும் என்றால், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கண்டிப்பாக அந்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் இந்த உலகத்திலே உங்களுக்கு இருக்க வேண்டும். அவர் உங்களுக்கு அனைத்தையும் அவர் செய்து கொடுப்பார். கடைசியாக ஏழாவது, செய், நன்மையை செய். விசுவசிப்பது மாத்திரம் அல்ல, பிறருக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். நாம் பார்க்கின்றோம் மத்தேயு 25:34 நாம் பார்க்கின்றோம் அற்புதமான வார்த்தைகள். நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் உடையின்றி இருந்தேன், எனக்கு உடையை கொடுத்தீர்கள். நான் வீடு இல்லாமல் இருந்தேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சிறையிலே இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் நோயுற்றிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, ஆண்டவரே எப்பொழுது நீங்கள் இப்படி இருந்தீர்கள்? மற்றவர்களுக்கு நீங்கள் இதையெல்லாம் செய்யும் பொழுது எனக்கே செய்கின்றீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். நன்மைகளை செய்ய வேண்டும். உங்களால் என்ன முடியுமோ அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தோபித்து ஆகமத்திலே நாம் பார்க்கின்றோம், நான் ரொம்ப ஏழையாக இருக்கின்றேன், என்னால் முடியாது, எனக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்று கூறக்கூடாது. உங்களுக்கு குறைவாக இருப்பின் குறைவாக செய்யுங்கள், அதிகமாக இருப்பின் அதிகமாக செய்யுங்கள். ஆண்டவரின் வார்த்தை அதைத்தான் கூறுகின்றது. நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருங்கள். மற்றவர்களுக்கு உதவுவது என்பது பணக்காரர்கள் மாத்திரம் செய்ய வேண்டியது அல்ல, சோசியல் ஒர்க்கர்ஸ் மாத்திரம் செய்வது அல்ல, குருவானவர்களும் கன்னியர்கள் மாத்திரம் செய்வது அல்ல, எல்லோரும் செய்ய வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். பசிப்பவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாதா?
துயருற்று இருப்பவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாதா? தண்ணீர் கேட்பவர்களுக்கு கொடுக்க முடியாதா? ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு தைரியம், வாயினால் சில வார்த்தைகளை கூற முடியாதா? ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார், நன்மையை செய்யுங்கள், ஒருவருடைய வாழ்க்கையை தூக்கி பிடியுங்கள். மட்டம் தாழ்த்துபவர்களாக அல்ல, மற்றவர்களை உயர்த்துபவர்களாக, அவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுபவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். இப்படி செய்பவர்களை கண்டிப்பாக ஆண்டவர் அந்த விண்ணுலக வாயிலை திறந்து வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நான் இப்பொழுது கூறிய அனைத்தும் முக்கியமானவைகள். நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். நம்புவோம், இயேசுவை நம்புவோம், கழுவுவோம், பாவத்தை கழுவுவோம், நிறுத்துவோம், நம்முடைய தவறுகளையும் பாவங்களையும் நிறுத்துவோம், கடைபிடிப்போம், அவருடைய இயேசுனுடைய வார்த்தைகளை கடைபிடிப்போம், உண்போம், திருப்பலியின் பொழுது அவருடைய தசையை உண்போம், குடிப்போம், அந்த ஜீவ தண்ணீரை, வாழ்வளிக்கக்கூடிய அந்த தண்ணீரை, ஆவியானவரை தாகமாயிருப்பவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்றார். அவரை நீங்கள் பருக வேண்டும். செய்வோம், நன்மையை செய்து கொண்டே இருப்போம். இந்த ஏழையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக விண்ணுலகம் உங்களுடையது, உங்களுடைய உரிமை சொத்து அது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த ஏழையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த விண்ணுலகம் உங்களுடைய உரிமை சொத்தாக இருக்கின்றது. நமக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய அந்த விண்ணுலகத்தை நமக்காக கொடுப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். விடக்கூடாது. இந்த உலகமானது மாயையானது, மறைந்து போகும். எப்பொழுது நீங்கள் இறப்பீர்கள், நான் இறப்பேன் என்று கூற முடியாது. கண்டிப்பாக நாம் இறக்கப் போகின்றோம். கண்டிப்பாக இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகின்றது. அந்த விண்ணுலகை ஆண்டவர் இயேசு நமக்காக தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த அறையை நாம் வந்து சேர வேண்டும். ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. நம் திருச்சபை நம்மை வழி நடத்துவதாக. அனைவரும் எழுந்து நின்று ஒரு சிறிய ஜெபத்தை கூறுவோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்து எங்களுக்கு உயிரை கொடுத்து இது நாள் வரையும் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றீர். நாங்கள் பிறந்த இடத்திற்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் பிறந்த நேரத்திற்காக நன்றி கூறுகின்றோம். அனைத்தும் நல்லது அப்பா. உம்மை நாங்கள் தேடுகின்றோம். நீர்தான் உண்மையான தேவன் என்பதை நாங்கள் அறிவிக்கின்றோம், நாங்கள் நம்புகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் என்றென்றும் நிலைத்து இருப்பீராக. எங்களை வழி நடத்தும். உம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் உம்முடைய ஆவியின் மூலமாகவும் எங்களை வழி நடத்தும். அந்த விண்ணுலகை நாங்கள் அனைவரும் வந்து சேர வேண்டும். அந்த நிலை வாழ்வை நாங்கள் சுவைக்க வேண்டும். நித்தியத்திற்கும் நாங்கள் உம்மோடு இருக்க வேண்டும். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.